நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் கண்டிப்பாக ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. எதுக்காக? ஆண்ட்ராய்டு ஃபோனில் மொத்த சர்வீஸையும் நீங்கள் அனுபவிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு கூகுள் அக்கௌண்ட்டு தேவை. நீங்கள் ஒரு கூகுள் அக்கௌண்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க, நிறைய ஆட் பண்ணியிருப்பீங்க. சரி, இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது என்ன மாதிரி சம்பவங்கள் நடக்கும், அது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணும் விருப்பப்பட்டாலும் சரி, ஸோ அது ரெண்டுக்குமே இந்த வீடியோவில் ஒரு சரியான உங்களுக்கு ஒரு விடை கிடைக்க போகுது. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த போதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா தெரியுமில்ல, கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் உங்களால் ஷேர் பண்ண முடியாது, உங்களாலையும் உங்கள் ஃபோனில் நீங்கள் பயன்படுத்த முடியாது. வாங்க வீடியோக்குள்ள. நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபட்டாஃபட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கூகுள்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கூகுளோட ஐடி இருக்குது தெரியுமா, அதுக்கு பக்கத்தில் ஒரு ட்ராப் டவுன் ஏரோ இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட கூகுள் அக்கௌண்ட்டை என்னுடைய ஃபோனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது? ஒன்று, அந்த கூகுள் அக்கௌண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும், இல்லை புதுசாக ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணணும். இந்த ரெண்டு விஷயங்களையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கூகுள் அக்கௌண்ட் ஆல்ரெடி ஆட் பண்ணிருப்பேன்ல, அதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை எப்படி நான் வந்து ஆட் பண்ணேன் அப்படிங்கிறத அடுத்த கட்டத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இப்போ பாருங்க, மேனேஜ் அக்கௌண்ட்ஸ் ஆன் திஸ் டிவைஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள போங்க. போனதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன்ல, உங்கள் ஃபோனில் எத்தனை கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிருக்கீங்களோ அதில் ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு கூகுள் அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா சிங்க் அக்கௌண்ட் இருக்கு, அதுக்குள்ள போங்க. போனதுக்கப்புறம் இந்த கூகுள் அக்கௌண்ட்டில் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பேக்கப்பா எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட், கான்டாக்ட், கேலண்டர், பீப்புள் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் ஜிமெயிலோட மொத்த டேட்டா, இது எல்லாத்தையும் உங்க ஃபோன், அதாவது உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் சிங்க் பண்ணி வச்சுக்கும். அதாவது நீங்க இந்த கூகுள் அக்கௌண்ட்ல என்னெல்லாம் பயன்படுத்துறீங்களோ அது எல்லாத்தையும் ஐடிக்குள்ள போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வேண்டாம்னா டாப் ரைட்ல 3 டாட், இதுல பாத்தீங்கன்னா சிங்க் நவ் இருக்கு, சரிங்களா, சிங்க் பண்ணலாம். வேண்டாம்னா எல்லாத்தையும் இப்படி ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாம். வேணும்னா இந்த மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க. எதுக்கு நான் ஆன் பண்ண சொல்றேன்னா, இன் ஃபியூச்சர்ல ஒருவேளை இந்த கூகுள் அக்கௌண்ட்டை நீங்க டெலீட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, டெலீட் பண்ணா அதோட மொத்த டேட்டாவும் அதோட டெலீட் ஆயிடும். நீங்க சிங்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கூகுள் அக்கௌண்ட்டோட பேக்கப்ல போய் நீங்க எடுத்துடலாம். எதுக்கு எடுக்கலாம் அப்படின்னா, நீங்க ஒருவேளை ஒரு மொபைல்ல இருந்து இன்னொரு மொபைலுக்கு நீங்க ஸ்விட்ச் ஆன் பண்றீங்கல்ல, ஒரு மொபைல்ல இருந்து இன்னொரு புதிய மொபைலுக்கு நீங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது இந்த கூகுள் ஐடியை நீங்க பயன்படுத்தி அந்த டேட்டாவை எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணலாம், உங்க போன்ல புதிய போன்ல அப்லோட் பண்ணிடலாம். சரிங்களா, அதுக்கு தான் வந்து இந்த சிங்க் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி. கண்டிப்பா நீங்க இது எல்லாத்தையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, கூகுள் அக்கௌண்ட் டேப் பண்ண இந்த கூகுள் ஐடி இருக்கு பாத்தீங்களா, அது சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸையும் நீங்க இதுல மேனேஜ் பண்ண முடியும். அடுத்து, இந்த அக்கௌண்ட்டே என்னுடைய போன்ல வேண்டாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ரிமூவ் அக்கௌண்ட் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள போங்க. கீழே ஒரு மெசேஜ் வரும், அதை கண்டிப்பா படிங்க. ரிமூவிங் த அக்கௌண்ட் வில் delete all of these messages, contacts and other data from the device continue. அதாவது இந்த டிவைஸ்ல இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே மொத்தமா டெலீட் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கூகுள் அக்கௌண்ட் மூலியமா நீங்க சிங்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது பேக்கப்ல இருக்கும். ஈஸியா ஒரு புதிய மொபைல்ல நீங்க மறுபடியும் அதை கொண்டு வந்துடலாம். இப்போ நான் ரிமூவ் பண்றேன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துட்டேன், ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ கூகுள்ல போவோம், பாத்தீங்கன்னா கூகுள் ஐடி இருக்குல்ல, அதுல டிராப் டவுன் ஏரோ இருக்கு, அதுக்குள்ள போறேன். போனா அந்த இமெயில் ஐடி, அந்த கூகுள் ஐடி இல்ல. இப்போ அந்த கூகுள் ஐடியை மறுபடியும் ஆட் பண்ணா என்ன பண்ணுனா, ஆட் another அக்கௌண்ட், அதுக்குள்ள போங்க. செக்கிங் இன்ஃபோ அப்படின்னு வரும். இப்போ நான் வந்து ஒரு புதிய கூகுள் ஐடியை யூஸ் பண்ண போறேன். சரிங்களா, யூஸ் பண்ணிட்டு இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் கொடுத்துறேன். இப்போ பாஸ்வேர்டு கொடுக்க போறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் பாட்டம்ல பாருங்க நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போறேன். பாஸ்வேர்டை கொடுத்து உள்ள வந்துட்டேன். இப்போ பாருங்க, கூகுள் 2-step வெரிஃபிகேஷன், செக் யுவர் கேலக்ஸி A51. என்னோட மொபைல் வந்து கேலக்ஸி A51. சரியா, கூகுள் சென்ட் a notification to your Galaxy A51. tap S on the notification to verify it's you. சரிங்களா, resend it மறுபடியும் கொடுப்போம். இல்லைனா try another way கொடுத்து பார்க்கலாமா, tap S on your phone or tablet. இல்லைனா get a verification code with automatic verification. ஸோ இந்த நம்பர்ல கொடுத்துருவோம், மொபைல் நம்பர் மூலியமா நம்ம இதுக்குள்ள போயிடலாம். இந்த மாதிரி ஒரு மெசேஜும் வந்துருச்சு வெரிஃபிகேஷன் கோடுக்கு. இப்போ என்ன பண்றேன், அக்ரி கொடுத்துறேன். இப்போ கூகுள் சர்வீஸ் செக்கிங், வாவ், ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இந்த கூகுள் ஐடி பக்கத்துல டிராப் டவுன் ஏரோ இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள போறேன். போனோட பாருங்க, முதல்ல 3 இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒன்று டெலீட் பண்ணேன், மறுபடியும் அதே கூகுள் ஐடியை ஆட் பண்ணிட்டேன், அது டிஸ்பிளே இருக்கு. சரி நண்பர்களே, இந்த மாதிரி தான் வந்து கூகுள் அக்கௌண்ட்டை வந்து நீங்க மேனேஜ் பண்ணும் உங்களுடைய போன்ல. ஸோ ஏதாவது ஒரு கூகுள் ஐடியா வந்து நீங்க டிஃபால்ட்டா பயன்படுத்த
பயன்படுத்திக்கலாம். அந்த ஐடி மூலியமா நீங்க என்னெல்லாம் பயன்படுத்துறீங்களோ அதை நீங்க சிங்க் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க சிங்க் பண்ணலனா நீங்க எந்த மொபைல்ல அந்த கூகுள் ஐடியை ரிமூவ் பண்றீங்களோ அதோட சேர்ந்து எல்லாமே டெலீட் ஆயிடும். ஸோ ஆட் பண்றது ரிமூவ் பண்றது எப்படிங்கிறத நீங்க இந்த வீடியோல பார்த்திருப்பீங்க, என்ஜாய் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்களை நான் கீழே வரவேற்கிறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு ஒர்த்தான வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு செட்டப் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஆண்ட்ராய்டு போனுக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. பயனுள்ள வீடியோவா இருந்தா உங்களால எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளவு பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கு. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.